எங்களுக்கு பிஏக்கு 25,000 ரூபாய் சம்பளம். ஆனால் நாங்கள் தூய்மை பண்ணாரு இந்த நகரத்தை சுத்தம் பண்ணுறோம், எல்லாமே நாங்கள் கையில் ஆள்றோம். எங்களுக்கு கை குளோஸ் கிடையாது, மாஸ்க் கிடையாது, தொடப்பம் கிடையாது. எங்களுக்கு சம்பளம் 19,000. நாங்கள் நியாயம் இது? ஏழைங்க வயசில் அடிக்கிறார் முதலமைச்சர் வந்திருக்காரா இவரு? நாங்கள் தொட மாட்டோம், தொட்டுங்களை விட மாட்டேன்றாரு. இப்போ இதெல்லாம் என்ன சார் இது? ஜோசப் விஜய் அவங்க வந்துட்டு அந்த ஆட்சியில் எவ்வளோ அராஜகம் நீடிச்சுதோ இந்த ஆட்சியில் இந்த அராஜகம் நீடிக்குது. குப்பை வர்றவங்கண்ணா, நாங்கள் குப்பை பீ எடுக்கிறவங்களா, எங்களுக்கு எப்போனா நல்லது பண்ணுவீங்க, எங்களுக்கு நல்லது பண்ணு நாங்கள் கேட்குறோம். வேற ஒன்றும் இல்லைண்ணா. அமைச்சரங்களுக்கு காருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க, ஆனால் அதுக்கெல்லாம் டைம் கேட்கல முதலமைச்சர். குப்பை எடுக்கிறோம், நாங்கள் ஒரு குப்பை எடுக்கிற வேலைக்கு எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பதில் சொல்லலை, என்னன்னு பேசலை. அவங்க இப்போ கார் தான் முக்கியம் நாட்டில், அவங்க உதவியாளுக்கு 25,000 தான் முக்கியன்ற நாட்டில் ஏதாவது தேவை இருக்கா? யார் இப்போ டிமாண்ட் வைக்கிறாங்க? சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க, கார் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பராமரிப்பு செலவுக்கு உதவியாளருக்கு 1 லட்சம்ன்றது அவரு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாரு. ஜப்பான்காரனை கூப்பிட்டு சந்திக்கிறாரு, சீனா நாட்டுக்காரர் கூட சந்திக்கிறாரு சார். அதே தமிழ்நாடு மக்கள் நாங்கள் ஓட்டு போட்டோம், சென்னை பூர்வக்குடி மக்கள் நாங்கள் ஓட்டு போட்டு எல்லாருமே ஓட்டு போட்டு தமிழ்நாடு மக்கள் மாற்றத்தை கொடுத்துக்கிறாங்க முதலமைச்சர் அவரை. ஏன் சார் எங்களை சந்திக்க மாட்டோம்? தூய்மை பண்ண நாங்கள் தீண்டாமையா? 2 நாளாக போராடுறோம், எங்களை முதலமைச்சர் சந்திக்கணும்னு கேட்குறேன். எங்களை பார்க்க முடியல. அவர் பெரிய பணக்காரர்கள், பன்னாட்டு முதலாளிகள் அவங்களெல்லாம் பார்க்குறாரு, பெரிய பெரிய பணக்கார சினிமாக்காரங்களாம் பார்க்குறாரு. எங்களை மாதிரி சாதாரண எங்கள் தூய்மை பணியாளர் சங்கம் நடத்துகிறவங்களையும் தூய்மை பணியாளர் சந்திக்க ரெடியாக இல்லை. பெரிய பெரிய நடிகர்களை பார்க்குறாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனை பார்க்குறாங்க, கான்ட்ராக்ட்ல எடுக்கிறவங்களோட இவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்படிப்பட்டவரை எங்களையே சந்திக்க மாட்டாரு. முன்னாடி இந்த ஒரு காசு கேட்கல, கண்டு தெரியலன்னாரு. இவர் அதே பண்ணுறாரா ஒன்றும் புரியல. தூய்மை பணி எங்களை முதலமைச்சர் சந்திர வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். அதே வரைக்கும் எங்கள் ஜனங்களை பணியந்திரப்படுத்தல. இப்பயும் மகப்பேறு எடுப்பு இல்லை, வார எடுப்பு இல்லை, கழிப்பறை வசதி இல்லை, மற்றது இல்லை. நாங்கள் சண்டத்தில் களத்தை நிற்கிறோம். இப்பயும் மிரட்டுறாங்க. இப்பயும் போராட்டத்துக்கு ஒரு எந்த உரிமையும் இல்லை. எங்கள் சங்கத்துக்கு சங்க அலுவலகம் இல்லை. பணியந்திரம் போன தடவை அவங்க ஆட்சியில் 10 வருஷம் தான் பணியந்திரம், இவர் 5 வருஷம் தான் பணியந்திரம் சொன்னார். இதுதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இப்போ பணியந்திரம் கேட்டால் பணியந்திரம் கொடுக்க முடியாதுன்னா காவல்துறை வச்சு மிரட்டுறாங்க வீடுகளில் போய். அப்போ நாங்கள் வேறு வழி இல்லாமல் களத்தை இறங்குறோம். 24ஆம் சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கை இருக்குது நகராட்சி நிர்வாகத்துறை பற்றி. அதுக்கு எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறோம். தூய்மை பணியாளருக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதி தமிழ்நாடு முழுக்க 2 லட்சம் தூய்மை பணியாளருக்கு பதில் சொல்லுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். போராடுறோம், 2 நாளாக போராடுறோம். எங்களை முதலமைச்சர் சந்திக்கணும்னு கேட்குறேன். எங்களை பார்க்க முடியல. அவர் பெரிய பணக்காரர்கள், பன்னாட்டு முதலாளிகள் அவங்களெல்லாம் பார்க்குறாரு, பெரிய பெரிய பணக்கார சினிமாக்காரங்களாம் பார்க்குறாரு. எங்களை மாதிரி சாதாரண எங்கள் தூய்மை பணியாளர் சங்கம் நடத்துகிறவங்களையும் தூய்மை பணியாளர் சந்திக்க ரெடியாக இல்லை. அவர் சந்திக்கிற வரைக்கும் போராட்டம் நடக்கும் சார். அவங்கெல்லாம் அவங்க கட்சியில் இருந்தவங்க, அவங்க ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க, அவருக்காகவே தளபதினு உயிரை ஓட்டவங்க மாதிரி இருக்கிறவங்களும் அவர் செய்கிறாரு. ஏழை இதை நாங்கள் ஓட்டு போட்டு இதனால் என்ன பிரயோஜனன்ற மாதிரி செய்யாமல் இருக்காங்க. அவங்க இப்போ கார் தான் முக்கியம் நாட்டில், அவங்க உதவியாளுக்கு 25,000 தான் முக்கியன்ற நாட்டில் ஏதாவது தேவை இருக்கா? யார் இப்போ டிமாண்ட் வைக்கிறாங்க? நீங்கள் சட்டமன்ற சரி அவங்க சரிங்க, அவங்களுக்கு 25,000 அந்த உதவியாளர் கொடுக்குற சம்பளம் நினைக்கிறவங்களுக்கு ஏன் இந்த ஏழை தூய்மை பணியாளருக்கு 20,000 குறைந்தபட்ச சம்பளம் இருக்குன்னு நினைக்க முடியல? அப்போது தேவையில்லாத செலவு. நாங்கள் கேட்கும்போது கஜானாவில் காசு இல்லை, அவங்க கேட்கும்போது கஜானாவில் காசு இருக்கா? அப்போ இது போன்ற விஷயங்களை பார்த்து கொண்டு சும்மா இருப்பதுன்றது அநியாயம். எங்கள் உழைப்புரிமைக்கும் போராடும். முதலமைச்சரை எங்களை சந்திக்கணும்னு சொன்னால் கோட்டை நோக்கி பேரணி போகிறோமா? எங்களை போன ஆட்சியிலும் சரி இந்த ஆட்சியிலும் சரி பாட்டி வலிக்கிறாங்க தூய்மை பண்ண. எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான், நிரந்தர பணி கொடுக்கணும். அவர் சொன்ன வாக்குறுதி எச்சு போகிறோம், எங்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கணும். எங்கள் உழைப்போர் உரிமை LTUC ஏசிசிக்கு சென்னை மாநகராட்சிக்குள்ள எங்களுக்கு யூனியன் ஆஃபீஸ் கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்கள் போராட்டம் கண்டிப்பாக தொடரும். பாருங்க, நாங்களும் தூய்மை பணியாளர், எங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு எம்எல்ஏக்கு பிஏக்கு 25,000 ரூபாய் சம்பளம். ஆனால் நாங்கள் தூய்மை பணியாளர் இந்த நகரத்தை சுத்தம் பண்ணுறோம், எல்லாமே நாங்கள் கையில் ஆள்றோம். எங்களுக்கு கை குளோஸ் கிடையாது, மாஸ்க் கிடையாது, தொடப்பம் கிடையாது. எங்களுக்கு சம்பளம் 19,000. நாங்கள் நியாயம் இது? அநியாயமா தெரியலையா? ஏழைங்க வயசில் அடிக்கிறார் முதலமைச்சர் வந்திருக்காரா இவரு? நாங்கள் தொட மாட்டோம், தொட்டுங்களை விட மாட்டேன்றாரு. இப்போ இதெல்லாம் என்ன சார் இது? அப்போ ஏழைங்களோட வரி பணம் சேர்த்து அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா முதலமைச்சரா? எம்எல்ஏக்கு அமைச்சருக்கு கார் கொடுக்க போகிறோம், இன்னொரு கார். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வார விடுமுறை கிடையாது, மகப்பேறு எதுவுமே இல்லைங்க எங்களுக்கு. ரொம்ப ஜோசப் விஜய் அவங்க வந்துட்டு அந்த ஆட்சியில் எவ்வளோ அராஜகம் நீடிச்சுதோ இந்த ஆட்சியில் இந்த அராஜகம் நீடிக்குது. எங்களை முதலமைச்சர் சந்திக்கிற வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக போராட்ட தொடருவோம். இன்னைக்கு போனால் திரும்ப நாளைக்கு நாங்கள் வருவோம். கண்டிப்பாக எங்களுக்கு நிரந்தர பணி அவர் சொன்ன மாதிரி எச்சரிக்கையில் எங்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கணும். எங்கள் சங்கத்துக்கு யூனியன் ஆஃபீஸ் கிடைக்கணுங்க. அது வரைக்கும் எங்கள் போராட்டத்தில் முதலமைச்சர் எங்களை சந்திக்கணும். முதலமைச்சர் சந்திக்காத வரைக்கும் நாங்கள் போராட்டம் தொடரும். எங்கள் சங்கத்தை யூனியன் தலைவரை கூப்பிட்டு பேசணும். முதலமைச்சர் தூய்மை எங்களை சந்திக்கணும். எங்களோட ஒற்றை கோரிக்கை அதான். எங்கள் நிரந்தர பணி செய்யணும். எங்கள் யூனியன் ஆஃபீஸில் எங்கள் யூனியன் ஆஃபீஸ் அங்கே கொடுக்கணும். அதான் எங்களுடைய கோரிக்கை. தூய்மை பணியாளர்கள் நாங்கள் முதல்வரை சந்திக்கிறதுக்கு கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்களை காவல்துறை அனுமதிக்க மாட்டாங்க. எங்கள் போராட்டத்தை முடக்கிறாங்க. ஜனநாயகத்துக்கு
உரிமையானது இது. அம்பேத்கர் சட்டப்படி போராடுறதுக்கு உரிமை இருக்கு, பேச்சுரிமைக்கு இருக்குது, சங்கங்கள் அமைக்கிறதுக்கு உரிமை இருக்குது. இது முற்றிலும் பாசிசத்திற்கு வழிவகுக்குது. போராட்டத்தை காவல்துறை எங்களுடைய போராட்டத்தை முற்றிலுமா முடுக்குறாங்க. எங்களுடைய கோரிக்கை H3 வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் பண்ணணும். கலெக்டரேட் வேஜஸ் கலெக்டர் அறிவிச்ச எங்களுடைய ஊதியத்தை 832 அவர் கொடுக்கணும். ஆயிரக்கணக்கான மக்கள்கிட்ட நாங்க கையெழுத்து இயக்கம் நடத்தி கையெழுத்து வாங்கி வச்சிருக்கோம். பொதுமக்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. முதல்வர் அவர்கள் எங்களை சந்திக்கிற வரையும் எங்களுடைய மாநில தலைவர் கு பாரதி அவர்களை அழைத்து பேசணும். அதுவரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க, கார் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய பராமரிப்பு செலவுக்கு உதவியாளருக்கு 1 லட்சம்ன்றது அவரு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாரு. அதை பத்தி அவங்களுக்காக நாங்க காமராஜர் மாதிரி முதலமைச்சர் அவங்கெல்லாம் சாலையில நடந்து போனாங்க. அந்த மாதிரி நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. அவங்கள நாங்க விமர்சனம் பண்ணல. ஆனா இப்ப நாங்க விமர்சனம் பண்றோம். பசியும் பட்டினியுமா இருக்கிற இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். ஏன்னா 6 மாசம் நாங்க வேலை இல்லாம இருந்தோம். அதுக்குண்டான ஊதியமும் எங்களுக்கு வழங்கப்படல. இப்ப ஆட்சி மாற்றம் வேணுங்கிறதுக்காக தான் அரியணையை மாத்தி உட்கார வச்சிருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் நாங்க எங்களுடைய போராட்டத்தை தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வந்தது. இப்ப முதல்வர் அவர்கள் அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஆட்சிக்கு இது எப்பவுமே ஆபத்தானது. எங்களை அலக்களிக்காதீங்க. எங்களுடைய மாநில தலைவர், உழைப்போர் உரிமை இயக்கத்தோட மாநில தலைவர் பாரதி அவர்களை அழைத்து பேசுங்க. தொழிற்சங்கங்களை அழைத்து பேசுங்க. தூய்மை பணியாளர்கள் எங்களுடைய இடர்பாடுகளை களையுங்க. முதல்வரை சந்திக்கணும். நாங்க முதல்வரை சந்திக்கிறதா கோட்டை நேக்கு பேரணி. நாங்க பணி நிரந்தரம்ன்றது ஒண்ணு கேட்கிறோம். அந்த பணி நிரந்தரன்ற ஒண்ணு எங்களுக்கு கொடுக்கணும். முதல்வர் எங்களுக்குன்னு ஒரு ஆபீஸை கொடுக்கணும். முதல்ல நாங்க 3000 பேர் தூய்மை பணியாளர் இருக்கிறோம். இதே எதிர்கட்சியா இருக்கும் போது எங்களை கூப்பிட்டு சந்திச்சு எங்களுடைய ஆதரவு எண்ணிக்கை இருக்குதுன்னு சொன்னாரு எங்க சங்கத்துக்கு. ஆனா இப்ப எங்க சங்கத்தை சந்திச்சு பேசாததுக்கு என்ன காரணம் தெரியல. கண்டிப்பா முதல்வர் சந்திச்சு பேசணும். பேசினா மட்டும்தான் இந்த போராட்டம் முடியும். அது வரைக்கும் போராட்டம் கண்டிப்பா தொடரும். அதாவது முதலமைச்சரா ஆகாத போது எங்க கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சாரு. அவர் எங்களை கண்டு ரொம்ப பரிதாபப்பட்டாரு. எல்லாமே என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா ஆட்சியில இருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு நல்லது செய்வேன், என்னால முடிஞ்சது உங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவேனாரு. ஆனா இப்ப பெரிய பெரிய நடிகர்களை பாக்குறாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனை பாக்குறாங்க, கான்ட்ராக்ட்ல எடுக்கிறவங்களோட இவங்க எல்லாரையும் பாக்குறாங்க. அப்படிப்பட்டவரு எங்களையே சந்திக்க மாட்டாரு. எங்களை சந்திச்சு எங்க குறைகள் என்னன்னு அப்ப கேட்ட முதல்வர் இப்ப ஏன் கேட்க மாட்டாருன்றதை எங்களுக்கு தெரியல. இப்ப கண்டிப்பா அவர் எங்களை சந்திச்சு எங்க சங்கத்தை கூப்பிட்டு பேசணும். பேசுற வரைக்கும் இந்த போராட்டம் கண்டிப்பா தொடரும். இது இதோட முடிய போறது இல்ல. நாங்க இப்ப 100 பேர் வரோம், இது முடிஞ்சிரும் நினைக்கிறீங்க. ஆனா நாங்க இதை முடிக்கவே மாட்டோம். நாங்க பணி நிரந்தரம்ன்றது ஒண்ணு வாங்காம கண்டிப்பா எங்க முதலமைச்சர் கண்டிப்பா எங்களை சந்திக்கணும். எங்க சங்கத்தை கூப்பிட்டு சந்திக்கணும். எங்க உழைப்போர் உரிமை சங்கத்தை கூப்பிட்டு சந்திக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் முடியாது. இன்னைக்கு 100 பேர் இருக்கிறவங்க நாளைக்கு 200 பேர் ஆவாங்க, 200 பேர் 500 பேர் ஆவாங்க, 500 பேர் 1000 பேர் அப்படின்ற மாதிரி 3000 பேரும் நாங்க இதே ரிப்பன் மாளிகை கண்டிப்பா உட்காருவோம். எங்களை கூப்பிட்டு கண்டிப்பா முதல்வர் சந்திக்கணும். நாங்க என்ன கேட்கிறோம், முதல்ல எங்களை சந்திச்சு எங்க குறைகள் என்னன்னு கேளுங்க. அதை கேட்டுட்டா பரவாயில்ல. அதுக்கு முன்னே எதிர்கட்சியா இருக்கும் போது கேட்டீங்கல்ல, இப்ப கேட்க கூடாதா? நீங்க முதல்வரா இருக்கீங்க, ஆட்சியில உட்கார்ந்துருக்கீங்க, எங்களுக்கு என்ன செய்ய முடியும்ன்றதை உங்களால பண்ண முடியும். எங்களுக்குன்னு எதுவுமே அறிவிக்க மாட்டேன்றீங்க. எங்களை கூப்பிட்டு கண்டிப்பா பேசணும். எங்க சங்கத்தை கூப்பிட்டு பேசணும் சார். பன்னாட்டு முதலாளியெல்லாம் சந்திக்கிறாரு. பன்னாட்டு முதலாளியை கூப்பிட்டு ஜப்பான்காரனை கூப்பிட்டு சந்திக்கிறாரு. சீனா நாட்டுக்காரர் கூட சந்திக்கிறாரு சார். அதே தமிழ்நாடு மக்கள் நாங்க ஓட்டு போட்டோம். சென்னை பூர்வக்குடி மக்கள் நாங்க ஓட்டு போட்டு எல்லாருமே ஓட்டு போட்டு தமிழ்நாடு மக்கள் மாற்றத்தை கொடுத்துக்கிறாங்க முதலமைச்சர் அவரை. ஏன் சார் எங்களை சந்திக்க மாட்டோம்? தூய்மை பண்ண நாங்களா தீண்டாமையா? இல்ல தலித் சமுதாய மக்கள்கிட்ட எங்களை பார்க்க அவர் மறக்கிறாரா? ஒண்ணுமே தெரியலையே. நாங்களும் தானே ஓட்டு போட்டிருக்கோம். எங்களை சந்திக்கணுங்க. தூய்மை எங்களை சந்திக்கணும். எங்க சங்கம் LTC உழைப்புரிமை ACC2 எங்க சங்கத்தை கூப்பிட்டு தலைவர் தோழர் பாரதி அவங்கள கூப்பிட்டு முதலமைச்சர் சந்திச்சு பேசணும். கண்டிப்பா எங்களை நிரந்தர பணி செய்யணும். அவர் சொன்ன வாக்குறுதி H3 நான் வந்தா 5 ஆண்டு மேல வேலை செஞ்சவங்களுக்கு நிரந்தர பணி செய்வேன்னு அவர் சொன்னாரு. அந்த வாக்குறுதி அவர் நிறைவேற்றணும். எங்க சங்கம் 3000 பேர் இருக்காங்க. உழைப்போர் உரிமை LTCல 3000 உறுப்பினர் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு யூனியன் ஆபீஸ் கொடுக்க மாட்டேன்ற அந்த கமிஷனர் சமீரன் ஏன் எங்களை மறுக்கிறாரு? எங்க 150-200 பேர் வச்சுக்கிறவங்களா ஒரு யூனியன் ஆபீஸ் கொடுக்குறாங்க, எங்களுக்கே இல்லைன்றாரு. LTC உழைப்பு பயமா? நாங்கன்னா பேயா பிசாசு அவங்க. நாங்களும் தானே தெருவில் குப்பை எடுக்கிறோம், பெருக்கிறோம். எங்களுக்கு ஒரு யூனியன் ஆபீஸ் கொடுக்கணுங்க. அவரு எங்களை சந்திக்கிற வரைக்கும், தூய்மை பணி எங்களை முதலமைச்சர் சந்திக்கிற வரைக்கும் எங்க போராட்டம் தொடரும்.
தெரியலையங்க. முன்னாடி இந்த ஒரு காசு கேட்கல, கண்ணு தெரியலன்னாரு. இவர் அதே பண்றாரா ஒன்றும் புரியல. நாங்கள் ஓட்டு போட்டுக்கிறோம், எம்எல்ஏக்கு எம்எல்ஏ பிஏக்கு 25,000 ரூபாய் சம்பளம், இனோவா கார் கொடுக்குறாரு. யாருடைய பணங்க? மக்கள் வரி பணங்க. மக்களுக்கு வேலை செய்யதான் அவர் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். மக்களுடைய தமிழ்நாடு மக்களுடைய குறைய கேட்க தான் அவர் முதலமைச்சர் வந்திருக்காரு. ஆனால் அதெல்லாம் பார்க்காம எம்எல்ஏக்கு பிஏக்கும் அமைச்சருங்களுக்கும் அவங்களுக்கு வேலை செய்யறதா முதலமைச்சர் வந்திருக்காரு. நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோங்க. சென்னை பூரக்குடி மக்கள் நாங்களும் ஓட்டு போட்டிருக்கோம் அவருக்கு. எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும், எங்களை சந்திக்கணும், தூய்மை பள்ளி எங்களை சந்திக்கணும். எங்கள் சங்கத்தை கூப்பிட்டு அவர் சந்திக்க பேசுகிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். நாங்கள் 13 நாள் போராட்டத்தில் எப்பன் மாளிகைண்ட உட்காரும்போது முதலமைச்சர் அப்போ வந்து ஆட்சியில் வரல. அவர் வந்து ஆட்சிக்கு அப்போ தான் வந்திருந்தார். ஆட்சிக்கு வந்து 2 வருஷம்தான். அப்போ வந்து எங்களை கூப்பிட்டு அவர் ஆதரிச்சார். உங்கள் கோரிக்கை என்ன எல்லாம் கேட்டார். நாங்களும் போய் எல்லாம் எங்கள் கோரிக்கை சொன்னோம். ஆனால் இப்போ வந்து முதலமைச்சர் வந்து ஆட்சிக்கு வந்தார். வந்து 3 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஆனாலும் இது வரைக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறாரு. சினிமா துறையிலேருந்து பேசுகிறாரு, எல்லா தொழில் முனைவர் எல்லாருமே பேசுகிறாரு அவர் கூப்பிட்டு. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணவர் இப்போ வந்து எங்களுக்காக எதுவுமே ஒரு வார்த்தை கூட வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. நேற்று கூட இப்போ வந்து 6 மாதம் டைம் வேணும்னு கேட்குறாரு. 210 கோடி அமைச்சரங்களுக்கு காருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கெல்லாம் டைம் கேட்கல முதலமைச்சர். குப்பை எடுக்கிறோம், நாங்கள் ஒரு குப்பை எடுக்கிற வேலைக்கு எங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பதில் சொல்லலை, என்னன்னு பேசலை. எங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை கூப்பிட்டு எங்கள் கோரிக்கை என்ன, எங்களுடைய சங்கத்தை உழைப்பர் உரிமை இயக்கம் கூப்பிட்டு உங்களுடைய கோரிக்கை என்ன பேச்சுவார்த்தை கூப்பிடணும், எங்கள் சங்கத்தை கூப்பிடணும், எங்களையும் கூப்பிடணும், பேச்சு நடத்தணும். எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம் வேணும் எப்பன் மாளிகை உள்ள. அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு கொடுத்தா தான் எங்களுக்கு எப்பவுமே நல்லா இருக்கும். அது ஒரு கோரிக்கை. முகப்பேர் விரும்புடை கிடையாது எங்களுக்கு, அதுவும் வேணும். அதனால வந்து எங்களுக்கு வந்து எங்களை 833 ரூபாய் சம்பளம் ஏற்றிருக்காங்க, கலெக்டர் ஏற்றுனது. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு அமைச்சருங்க எங்களுக்கு எதுவுமே சொல்லலை. அந்த சம்பளம் ஏற்றுனதுக்கு எங்களுக்கு மெயினாக பணி நிரந்தரப்படுத்துங்க. நாங்கள் 20 வருஷமாக கஷ்டப்படுறோங்க. நாங்கள் இன்னைக்கு நேற்று வரல. அந்த ஆட்சியில் தான் எங்களை இழுத்து அடிச்சுட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் வந்தாருன்னா எங்களுக்கு நல்லது பண்ணுவாருன்ட்டு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். இந்த முதல்வர் சிஎம் எங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு சொல்லணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. இல்லைன்னா போராட்டம் தொடர்ந்துட்டே இருக்கோங்க. போராட்டம் விட மாட்டாங்க. எங்களுக்கு தினம் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். முதலமைச்சர் எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும், எங்கள் சங்கத்தை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடணும். எங்களுடைய கோரிக்கை என்ன நிறைவேற்றணுங்க. நான் உங்களுக்கு ஒரு 2 சொல்கிறேன். நாங்கள் ஏன்னா எங்களை வந்து 13 நாள் நாங்கள் ரிப்பேர் பில்டிங்கில் இருந்தோம். அன்றைக்கி வந்து நீங்கள் தான் ஆதரவு கொடுத்தீங்க. உங்களுக்கு வந்து சகோதரியாக பார்க்குறத சொன்னீங்க. அதே மாதிரி உங்களை நம்பி நாங்களும் ஓட்டு போட்டோம். ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டீங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்தாச்சு. சிங்கிள் பெண்ணுங்க நீங்கள் இறக்க விட்டீங்க. ஆனால் எங்களை எப்போ என்ன நீங்கள் சிங்கிள் பெண்ணாக பண்ண போகிறீங்க? நாங்கள் என்ன கேட்குறோம்? நிரந்தரமான வேலை நாங்கள் கேட்குறோம். எவ்வளோ போராடுறோம், இன்னும் போராட நாங்கள் என்னென்ன தவறு செஞ்சோம்? நாங்கள் என்ன தவறு செஞ்சோம்? நாங்கள் என்ன தீர்வாதிங்களா? நாங்கள் என்ன எதனா தப்பா இதுங்களா? பெருகிட்டு குப்பை வர்றவங்கண்ணா, நாங்கள் குப்பை பீ எடுக்கிறவங்களா? எங்களுக்கு எப்போனா நல்லது பண்ணுவீங்க. எங்களுக்கு நல்லது பண்ணுதான் நாங்கள் கேட்குறோம். வேற ஒன்றும் இல்லைண்ணா. ஒரு ஆட்சிக்கும் எங்களை போராடி நீ எவ்வளோதான் நாங்கள் போராட முடியும் சொல்லுங்க? ஒரு நாள் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்போ அவங்களுக்கும் கண்ணு தெரியல. அந்த ஆட்சி இருக்கும் போது திரும்பி வந்து இதுக்கும் உதப்பயிலுக்கும் கஷ்டப்பட்டோம். அப்பவும் தெரியல. 13 நாள் ரிப்பீட் வந்து அப்பவும் போராடணும். எவ்வளோ போராடி 6 மாசம் போராடி சம்பளம் இல்லாம வாடகை இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டோம். கடன்காரங்க ஆயிட்டோம். நாங்க 6 மாசத்துக்கு கடன்காரங்க ஆயிட்டோம். நாங்க இன்னும் போராட பண்ணியிருந்தா அப்ப எங்க குடும்பம் எங்க வாழ்க்கை என்ன ஆகணும் சொல்லுங்க? எதுக்கு உங்களுக்கே தெரியும் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்ட்டு. அது நீங்க சொல்லிக்கிறீங்க, இவங்க நல்லது செய்யறேன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாதீங்கண்ணா. தயவு பண்ணி எங்களுக்கு நிரந்தரமான வேலை கொடுங்க. எங்க ரெப்படிப்பிங்களை வந்து எங்க சங்கத்துக்கு தகுந்த மாதிரி அது ஆபீஸ் ஒன்று இது பண்ணி கொடுத்துருங்க. நாங்க என்ன கேட்கறோம்? எங்க வேலைங்களை கொடுத்தா நாங்க கஷ்டப்பட்டு உங்க குடும்பம் நாங்க காப்பாத்துப்போம். நாங்க கழுத்துல இருக்கிறவங்க நாங்க வந்து இருக்கப்பட்டவங்க கிடையாது. எல்லாம் இல்லாதப்பட்டவங்க தான், குப்பை பீ வாரவங்க தான். நாங்க வேலை செஞ்சா வயிற்று போல் இல்லைன்னா இல்ல. அந்த வேலை இருந்தா கடன் 6 மாசம் கடத்துல இருக்கிறோம். 6 மாசம் வேலை இல்லாம வாடகை கட்ட முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்போ இன்னும் கஷ்டப்படுத்தினாங்க. எங்கதான் போறது சொல்லுங்கண்ணா? நீங்க என்ன சொன்னீங்க? நம்பி போடுங்க. உங்க ஓட்டு உங்க கையில சொன்னீங்க. எங்க ஓட்டு எங்களுக்கு போட்டோம். நாங்க உங்க மேல நம்பிக்கை நாங்க போட்டோம். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி அவங்க செய்யும் போது அது மாதிரி ஆச்சு. இப்போ இவங்க வந்த பதம் மாறிச்சு. இப்போ நீங்க இந்த மாதிரி பண்ணாங்க. நாங்க யாருக்கிட்ட போய் சொல்றது? எங்க குறை யாருக்கிட்ட நாங்க போய் பேசுறது? நீங்க தான் எங்க அண்ணையா நின்றுட்டு எங்களுக்கு ஒரு துணையா இருந்துட்டு, எங்க சகோதரனா எங்க அண்ணன் மாதிரி இருந்துட்டு நாங்க எதனா ஒரு தவறா பேச தவற மன்னிச்சுட்டு எங்களுக்கு நல்ல வழியை காட்டுங்கண்ணா. உன்னை நம்பி தான் நாங்க இருக்கிறோம். உங்க நல்ல வழியை காட்டுங்கண்ணா. உங்க ஜீவன வாழ்க்கை நாங்க மறக்கவே மாட்டோம்ண்ணா. எங்க குழந்தை குட்டிகளோட உங்களுக்கு நன்றியா கடப்பட்டு இருப்போம். நாங்க தயவு பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் பாருங்க. எங்க சங்கத்தால் கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க. எங்களுக்கு கண்ணீர் தொடங்குண்ணா. உங்களை நம்பி தான் நாங்க இருக்கிறோம். நாங்க போட்டுட்டு உங்களுக்காக தானே ஓட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்.
மாற்றம் வரட்டும் தானே நாங்கள் நம்பி போட்டோம். அந்த மாற்றம் காப்பாத்துங்க. தயவு பண்ணி எங்களுக்கு நல்லது பண்ணுங்கண்ணா. உங்களை கையெடுத்து கும்பிட்றேண்ணா. தயவு பண்ணி நல்லது பண்ணுங்கண்ணா. வணக்கம். நாங்கள் விஜய் அண்ணன் போய் சந்திக்கணும். எங்கள் அண்ணன் எங்ககிட்ட பேசணும். எங்கள் தோழரை வர வச்சு எங்கள் அண்ணன் நல்ல மாதிரியாக பேசி அவர் என்ன வாக்கு கொடுத்தாரு, நிரந்தரம் பண்ணி பண்ணுறேன், 5 வருஷம் சேர்ந்துங்களுக்கு நிரந்தரம் பண்ணி பண்ணுறேன்னாரு. அவர் சொன்ன வாக்கு நல்ல மாதிரியாக நடந்துச்சுன்னா நான் சொல்கிறேன் 100 வருஷம் கூட நீ தான் வருவா ஆட்சியில். ஆனால் எங்களுக்கு செய்யல. இப்போ பண்ணார் பார்த்தியா, அவருக்கு என்ன போட்டோம் தெரியுமா, 3 நாமம். அந்தமாரி நிலைமை உனக்கு வரக்கூடாது. வராத அளவுக்கு எங்களுக்கு நல்ல மாதிரியாக எங்கள் வேலையை எங்ககிட்ட நிரந்தரம் பண்ணி எங்ககிட்ட கொடுங்க. நான் புருஷனாக தான் இருக்கோம் தான் நான் கஷ்டமாக உங்களை கேட்குறேன். என் புருஷன் தானே நாங்கள் சம்பாரித்து கொடுக்க சொல்லி வாங்கி சாப்பிட்டு உட்காந்து இருப்போம். எங்களுக்கு வேலையை கொடுங்க. எங்கள் வேலையை எங்ககிட்ட கொடு நான் அவங்க கேட்டால் கொடுத்துட்டாங்க. நீ சொன்ன நிரந்தரம் பண்ணுறேன் 5 வருஷம் ஆனால் நிரந்தரம் பண்ணுறேன்னா பண்ணுங்க. நல்ல மாதிரியாக பண்ணி கொடுங்க. நான் விஜயாண்ணா உங்களுக்கு நன்றி சொல்கிறேண்ணா. நல்ல மாதிரியாக சொல்கிறேன். ஏன்னா நான் அனாவசியமாலாம் பேச மாட்டேன். உங்கள்கிட்ட மரியாதையாக பேசுகிறேண்ணா. நாங்கள் அப்போ சொன்ன வாக்கு இப்பயும் சொல்கிறேன். கடலும் மோதம் கப்பல் கவுந்துக்கணும் சொன்னேன்னா கவுந்துச்சுன்னா அந்த கப்பலே கவுந்துச்சு. அதுமாரி நீ ஆளணும். நீ உன் பிள்ளை குட்டியெல்லாம் வந்து ஆட்சியில் வந்து உக்காரணும் கொல்லணும்னு உன் மனசில் எண்ணம் இருந்துச்சுன்னா நல்ல மாதிரியாக எங்களுக்கு நிரந்தரம் பண்ணனா 100 வயசு வரைக்கும் கூட நீ தானே வருவ ஆட்சி. ஆனால் நாங்கள் தான் எங்கள் ஓட்டு தானே உனக்கு உரிமையாக ஆச்சு. நான் நாட்டு ஓட்டு உரிமையாக இல்லைன்னா எங்களை பார்த்து தானே உனக்கு அந்த கட்சியில் ஓட்டு போடாதான் அவங்களை கெளிக்க வைக்காத அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அதுமாரி நீ பண்ணாதனா. அப்படி கூட பண்ணனா சரி, நீ 5 வருஷம் தானே இருப்ப. 5 வருஷத்துக்கு முன்ன கீழே இறங்கிட்டேன்னா 2வது நீ தலைமுறை கூட வரமாட்டேனா. நல்ல மாதிரியா நீ எங்களுக்கு நல்லா நிரந்தரம் பண்ணிடனா. எங்களுக்கு பண்ணிட்டேன்னா 100 வயசு வரைக்கும் உன் தலைமுறை உன் பேரப்புள்ள தலைமுறை வரைக்கும் உன்னை வர வைக்கிறதுக்கு எங்களால் முடியும்ண்ணா. நாங்கள் வர வைப்போண்ணா. நன்றிண்ணா உனக்கு.